இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து இறைவார்த்தை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம்முடைய திருவாக்கை அருளிச் சொல்லியது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானகத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதுக்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எஸ்ஐயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் எஸ்ஐயாவினுடைய நூல் இதொரு இறைவார்த்தையினுடைய ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான பிறப்பை பற்றி இந்த எஸ்ஐயா பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். இது எஸ்ஐயா புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நாங்கள் இப்போது வாசித்த இந்த வாசகம். எஸ்ஐயா புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு குழந்தை நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் சிறப்பாக அவரிடம் கொடுக்கப்படும், அவர் வியத்தகு ஆலோசகர், அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுவார் என்ற திறமான இறைவார்த்தையினுடைய வல்லமையை எப்பயோ இந்த எஸ்ஐயா எங்களுக்கு சொல்லுகிறார். எங்க ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை பற்றி சொல்லுவார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி. இந்த இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான அர்த்தம். கடவுள் நம்மோடு எப்போதுமே இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், மத்தேயு நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தை 28ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நான் உலக முடியும் பரியந்தம் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். பாருங்க, இதான் இம்மானுவேல். கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மளை விட்டுவிட்டு ஆண்டவர் போவது அல்ல, எங்களை விட்டுவிட்டு தொலைந்து போய் இருக்கின்ற ஆண்டவர் அல்ல, எங்களை விட்டுவிட்டு எங்கோ இருக்கிறவர் அல்ல. கடவுள் எங்களோடு இருக்கிறார். இயேசுவினுடைய வார்த்தைகள் அதை தெளிவாக்குகிறது. நான் உலகம் முடியும் பரியந்தம் என்றாலும் உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதான் இம்மானுவேல் என்று சொன்னார். கடவுள் எங்களோடு இருக்கிறார். அந்த இம்மானுவேல் கடவுள் எங்களோடு வாழுகிறார் என்று சொன்னால் இந்த கடவுளுக்கேற்ற செயல்களை நாங்கள் செய்கிறோமா என்பது இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வி. எங்கேயும் போர்களும் குழப்பங்களும், எங்கேயும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற மனிதர்களும், அன்பற்ற நிலைகளும், பாசமில்லாத தன்மைகளும், குடும்பத்திலே பிரிவினைகள், பிளவுகள் எல்லாவற்றையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கடவுள் எங்களோடு இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி எப்போதுமே எங்களுடைய மனதுகளிலே இருக்க வேண்டும். கடவுள் எங்களோடு இருந்தால் ஏன் இந்த பிரச்சனைகள்? கடவுள் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படியான அநியாயங்கள்? கடவுள் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படி அட்டூழியங்கள்? கடவுள் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படி நோய்கள்? கடவுள் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படியான போர்கள்? கடவுள் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படியான இடர்கள்? கடவுள் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படியான துன்பங்கள்? கடவுள் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படியான துயரங்கள்? கடவுள் எங்களோடு இருந்தால் அன்பானவர்களே ஏன் இப்படியான பிரச்சனைகள் எங்கள் மத்தியில் இருக்கிறது? கடவுள் எங்களோடு தான் இருக்கிறார். நாங்கள் கடவுளோடு இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். நாங்கள் கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே நாங்கள் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறோம். நான் கடவுளோடு இருக்கிறேன். கடவுளுடைய அந்த அன்பு பராமரிப்பை உணர்வதற்கு நான் என்னை கொடுக்கிறேனா? நான் நல்லவனாக நல்லவளாக வாழுகிறேனா? உண்மைக்கு சாட்சியம் கொடுக்கிறேனா? நீதியோடு வாழுகிறேனா? அல்லது அநியாயத்துக்கு துணை போய் கொண்டிருக்கிறேனா? பொய்யோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இடர்பாடுகளை, துன்பங்களை, வேதனைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேனா? நல்ல ஒரு உணர்வோடு நான் வாழத்தக்க மனிதனாக, மனுஷியாக நான் இருக்கிறேனா என்பது நான் சிந்திக்க. கடவுள் எங்களோடு தான் இருக்கிறார். இந்த இம்மானுவேல் என்கின்ற கடவுள் இருக்கிறாரே, இம்மானுவேல் என்ற கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான அர்த்தம். கடவுள் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் கடவுளோடு இருக்கிறோமா? இதை கேட்டு பார்ப்போமே. நான் கடவுளோடு இருக்கிறேனா? நான் கடவுளுக்கு உரிய செயல்களை செய்கிறேனா? நான் கடவுள் விரும்புவதை இந்த உலகத்திலே செய்வதற்கு விருப்பம் உள்ளவளாக நான் இருக்கிறேனா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு அருமையான நாள் அன்பானவர்களே. கடவுள் எப்போதுமே எங்களோடு தான் இருக்கிறார். நான் கடவுளோடு இருக்கிறேன். அற்புதமான ஒரு கேள்வி. கேட்டு பாருங்கள் ஒவ்வொருவரும், நான் கடவுளோடு இருக்கிறேனா?
நான் கடவுளோடு இருந்தால் ஏன் இந்த துன்பம் வருகிறது, ஏன் இந்த கஷ்டம் வருகிறது, ஏன் இந்த போர் வருகிறது, ஏன் இந்த பிரச்சனை வருகிறது, ஏன் இந்த இடர்பாடுகள் வருகிறது, இதை நான் சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு தடவை நான் கடவுளோடு இருந்து பார்ப்போம். அப்போது நான் பெறுகின்ற மனமகிழ்ச்சி எனக்கு ஆயுள் முழுவதும் நான் தேடுகின்ற மனமகிழ்ச்சியாக அது மாறும். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். சிந்திப்போம். கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் கடவுளோடு இருக்கிறேன். ஆமென்.